நில்லுங்க, சும்மா நில்லுங்க. அண்ணன் பேசுவா, தம்பி குப்பா நில்லுங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் ஓட் போட்டு வரோம். இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ உங்களை மாதிரி நானும் வந்து ஆவலுன்னு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன். திஸ் ஒன் விஷ் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆல் த கண்டஸ்டன்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். நல்லதே நடக்கும். எலெக்ஷன் பத்தி சத்தியமா சந்தோஷமா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கு. அப்புறம் பேசுங்க. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு தயாரிப்பாளராக இந்த வருஷம் என்னோட வாக்கை பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான கட்டமைப்பில் இவ்வளோ பேர் நின்று இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ பெருசாக அந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது ஒரு தயாரிப்பாளராக. ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இதே சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. என்னோட வாக்கை நான் எனக்கு பிடிச்ச அணிக்கு செலுத்திட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. நம்ம எல்லாம் ஆசைப்பட்டது ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் எலெக்ஷன்ல யார் நிற்கிறாங்களோ அவங்க எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை அவங்க ஆசைப்படுற விஷயங்களை செஞ்சு காட்டணும், செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லா தேர்தலையும் மக்கள் வாக்களிக்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்க தேர்தலையும் அதுதான் உறுப்பினர்களோட ஆசையா இருக்கும். நிச்சயமா முன்னாடி மாதிரி இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு காலகட்டம் எல்லாரோடையும் போன் பண்ணி பேசி ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும். அதனால இந்த வருடத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் நான் நம்புவேன். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட எலெக்ஷன். டிஸ்டர்பன்ஸ் வருது பாரு, நான் பேசல, நான் கிளம்புறேன். ரெடி. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட எலெக்ஷன் இன்னைக்கு எதிர் அணிகளாக எல்லாரும் இங்க இருந்தாலும் யாருமே இங்க எதிரிகள் இல்ல. எல்லாருமே இன்னைக்கு நைட்டோட எல்லாம் ஒன்னு சேர்ந்துருவோம், நண்பர்களா, சக தயாரிப்பாளர்களா. ஸோ இது எலெக்ஷனுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு தலைவர் வேணும், அவங்க வழி நடத்தணும். யார் தலைவராக வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுக்கு அவங்க பாடுபடணும். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கம் தேர்வு இன்னைக்கு நடந்திருக்கு. நல்லபடியாக வாக்குகளை போட்டாச்சு. நல்ல முடிவுகள் இருக்கும். மக்கள் நல்ல முடிவுகளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு எப்பொழுதுமே தெரியும். இந்த டீம் வந்து செலக்ட் பண்ண போகிற டீம் நல்லா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மிகவும் எதிர்பார்த்த காத்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று மிகவும் அமைதியான முறையிலே அழகாக நடந்து கொண்டிருப்பது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்னைக்கு சினிமா நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அனைவருக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இன்று எல்லோரும் வாக்களிக்க வந்திருக்கிறோம். வாக்குகள் பரபரப்பாக பதிவாகிக் கொண்டிருப்பதை பார்த்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம் இங்கே வரப்போகிறது என்பது தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. ஆகவே பத்திரிகையாளர்கள் இதை அழகாக படம் பிடித்து மக்களுக்கு இந்த தேர்தலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும் உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் ஒரு புதிய நிர்வாகம் அமைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் வாக்களித்திருக்கிறேன். அது நடைபெற வேண்டும், நிறைவேற வேண்டும் என்பது எனது ஆசை. நன்றி, வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் எலெக்ஷனு. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். 2 படத்தோட ஹீரோ நான். ஒத்தையடி வீரன் நீதான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம். 2 படத்தோட ஹீரோ. தென் ப்ரொடியூசர் கவுன்சிலில் 2வது வாட்டி ஓட்டு போட வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் எலெக்ஷனு நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து அடுத்த வாட்டி இந்த எலெக்ஷன் வந்து ஒத்துமையா நடக்கணும். ஒத்துமையா மீன்ஸ் எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எங்களுக்குள்ளே ஒரு குழு அமைக்கப்பட்டு, ஏன்னா இது வந்து எங்களோட குடும்பத்துக்குள்ள சண்டை வரலாம். பட் அந்த சண்டை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுதான் எங்களோட உண்மையான கருத்து. பட் ஒரு சில தீய சக்திகளால சங்கம் பிளவுபட்டிருக்கதா கேள்விப்பட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காம குடும்பம் வந்து ஒத்துமையா இருந்து சங்கம் வந்து ஒற்றுமையா செயல்பட்டதான் சிறுபடம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மேடையில் நான் அதை பேச விரும்புறேன். சிறுபட தயாரிப்பாளர்கள் அப்படின்னா
இதாவது எங்க ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. பட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறதுங்க எதுக்காகனா எப்படியாவது நம்ம படம் எடுத்து ஒரு விஜய் சார் படம் மாதிரியோ இல்ல நடிக்கிறவங்களும் சரி படம் ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் சரி ஒரு பெரிய லெவல் பேனர் மாதிரி நம்மள்தான் வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. பட் தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. சோ இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் நல்லா இருக்கு. சோ ஓடிடில இன்னொரு ஒரு விஷயம், இன்றைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் யார் தலைவரா வருவாங்கன்றது தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். யார் தலைவரா வந்தாலும் நான் ஒரே ஒரு ஆஸ் எ நடிகரா ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறேன். ஆஸ் எ ப்ரொடியூசரா என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, யார் வந்து ஜெயிச்சு எந்த பாடி அமைச்சாலும் இது வந்து நம்ம குடும்பம். ஒரே ஒரு விஷயம், சிறு பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப் லாங் நீங்க தான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல உங்களோட அணி மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னா, படம் ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. படம் எடுத்துட்டு நிக்கிற படங்கள் நிறைய இருக்கு. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு ஒரே ஒரு விஷயம், தியேட்டர்ல போட முடியலாலும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்களுக்காக சிறு முதலீட்டுல பண்ற படங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கொண்டு போவோம். பெரிய தயாரிப்பாளர் இன்னும் பெரிய தயாரிப்பாளர் ஆயிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்றது சிறு பட தயாரிப்பாளர்கள், அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கோடியில போடுறவங்க அதோட பெரிய கோடியை சம்பாதிக்கிறாங்க. சின்ன படம் தயாரிக்கிறவங்க அடுத்த படம் தயாரிக்க முடியாது இருக்காங்க. சோ என்னோட ஒரே ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, சிறு பட தயாரிப்பாளருக்கு நல்ல உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி சண்டே. இன்னைக்கு எலெக்ஷன் நல்லபடியா வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாங்கள் எஸ்எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லி 51 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 1975 பல படங்கள் எடுத்துருக்கோம். ஆனால் எட்டு மிஸ்ரபிள் தான். இது வரைக்கும் நல்ல எவ்வளவோ கனவுகள் கற்பனைகளோட எவ்வளவோ சொத்து பத்துகளோட வந்தோம். இன்னைக்கு நிலைமைகள் இப்படித்தான் இருக்கு. சினிமா ப்ரொடியூசருடைய நிலைமைகள் இருக்கு. அதுக்கு எல்லோருடைய எதிரையோ வழிகள் சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் விடிவாளம் வரல. இந்த டீம்லையும் புதுசாக சொல்லியிருக்காங்க நிறையா. தமிழ்குமரன் இதுலையும் அவங்கனாலும் உறுதியாக செயல்படுத்துவாங்கங்கிற ரொம்ப நம்புறேன். அதனால நீங்க ஜனங்களுக்கு இதன் மூலம் எல்லாருமே ஜனங்கள் எல்லோருமே ஆதரவு கொடுக்கணும். வணக்கம். வணக்கம், நான் ஜாகுவார் தங்கம். இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. மிக அற்புதமா, ரொம்ப நியாயமா நடந்துகிட்டு இருக்கு. நானும் ஓட்டு இருந்தனால ஓட்டு போட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல இது நடக்கணும். ஏன்னா சினிமா துறை வந்து இன்னைக்கு வந்து நிறைய தெருவுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் சொல்லி படமே எடுக்காதவங்க நான் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா கரெக்டான நியாயமான ஒரு நிர்வாகம் வரணும். அந்த நிர்வாகம் வரணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். நிச்சயமா அது வந்ததுக்கு அப்புறம் திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்த விட முதன்மையா இருக்கிறது திரைப்படம் தான். இன்னைக்கு அமெரிக்காவை ஆண்டதும் ஒரு நடிகர் தான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆண்டதும் ஒரு நடிகர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்படம் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல மக்கள் வச்சிருக்காங்க. அந்த திரைப்படையில தயாரிப்பாளருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிரேட். தயாரிப்பாளர்னா சாதாரணமா எல்லாம் தயாரிப்பாளர் ஆயிட முடியாது. தயாரிப்பாளர்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இருக்கிறவங்க தான் இங்க வந்து ஓட்டு போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னா, நிறைய பேர் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாம தயாரிப்பாளர் சங்கம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இல்லைன்னா சினிமா உலகத்தை வச்சுட்டு நிறைய வந்து வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமாவை வச்சு காமிச்சு அது இல்லாம அடியோடு ஒழிக்கணும்ங்கிறது என்னோட எண்ணம். நிச்சயமா நிறைவேறும். அதுக்கான நல்ல நிர்வாகம் தேர்ந்தெடுத்திருக்கோம். நிச்சயமா நடக்கும். நன்றி, வணக்கம். கில்டுக்கு ஜூன் மாசம் எலெக்ஷன் கன்ஃபார்ம். ஆர்டர் வாங்கிட்டேன். ஆமா, இப்ப ஏப்ரல் நடக்க வேண்டியது. பொது தேர்தல் இருக்கிறதுனால ஜூன் மாசம் வச்சிருக்கோம். வேற என்ன கேட்கணுமா? நன்றி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாங்க. வணக்கம், நான் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆதம் பாவா. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் 4வது முறையா இப்ப நான் ஓட்டு போறேன். நான் இந்த சங்கத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து படத்தை தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் படத்தை வெளியிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஆளுகளோட கையில வந்து இந்த திரையரங்குகள் சிண்டிகேட்லாம் இருக்கு. அப்போ சாதாரணமான சின்ன படங்கள்ல வந்து வெளியிடுறதுல நிறைய சிரமங்கள் இதுல இருக்கு. இது தவிர படப்பிடிப்பு நடக்கிற சமயத்துல நடக்கிற நிறைய விவகாரங்களும் தீர்க்கிறதுக்காக தான் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. அதற்கான தேர்தல் நடக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இல்லாத அளவுக்கு இந்த முறை என்னன்னா நிறைய பணம் இதுக்குள்ள விளாண்டு இருக்குது. அதாவது ஓட்டு போட வர்ற உறுப்பினர்களுக்கு வந்து வெளியூர்ல இருந்தாங்கன்னா பிளைட் டிக்கெட் போடுறது, அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கறது,
நாள் நைட்டு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இது எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்தாலும் நம்ம வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சிட முடியாது. ஏன்னா பொது தேர்தலில் அரசியல்வாதி தான் இப்படி செய்யறாங்கன்னா சினிமாக்காரங்களும் இப்படி செய்யறாங்க. ஒவ்வொரு சினிமாக்காரனும் 100 அரசியல்வாதிக்கு சமம். இன்னைக்கு நடந்திருக்க இந்த தியேட்டர்லாம் பல கோடி ரூபாய் இந்த தேர்தலில் வந்து விளாண்டுருக்கு. ஆனாலும் வந்து முறைகேடா நடக்குது, ஊழல் பண்றாங்க, இவங்க வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு வந்து நம்ம ஓட்டு போட்டதுக்கு காரணம் என்னன்னா, காசு கொடுக்காம நேர்மையா அறத்தோட சில வேட்பாளர்கள் இங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போறதுக்காக தான் நான் இந்த தேர்தலில் வந்திருக்கேன். இனி போற காலங்களில் இதெல்லாம் தடுக்கணும். ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறதுங்கிற ஒரு நிலையை வந்து இனி வருங்காலங்களில் வந்து நம்ம அவசியம் மாற்றணும். நன்றி. குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எதாவது வச்சுக்கோங்க. திஸ் டாக்டர் ராம்நாராயண், கோலோலி ஏமன் ஃபைன் ஆர்ட்ஸ் கம்பெனியோட ப்ரொடியூசர். நான் தயாரிச்ச படம் ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்ட்டு. இன்னைக்கு நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருக்கணும்ன்ற பேஸ் பண்ணி தயாரிச்ச படம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தான் பேசுறாங்க. தேவசார் தான் மியூசிக்கு. என் முன்னாடி பேசின நண்பர் பேச எல்லா வார்த்தையும் கரெக்ட். இப்போ எனக்கே இந்த இடத்துல எலெக்ஷன்ல இட் வாஸ் நாட் ஹேப்பன் ப்ராப்பர் வே. எனக்கு கொடுத்த பேலட் பேப்பர்ல வைஸ் பிரசிடென்ட் பேப்பர் அது இல்ல. நான் போய் போடும்போது பாக்ஸ்ல அது இல்லன்னு அப்பதான் தெரிய வந்தது. அது வந்து சொன்னா நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோன்றாங்க. உட்காந்துல பாருங்கன்னா உட்காந்துலயும் இல்ல. அண்ட் அது எக்ஸ்ட்ரா ஒரு பேலட் பேப்பர் கொடுங்க, தர முடியாது கவுண்ட்ன்றாங்க. இதுக்கு சப்ஸ்டியூட். ஒரு பேப்பர் கீழே வந்துடுச்சோ, ஒரு பேப்பர் கையில இல்லையோ, அந்த பாக்ஸ் நிக்கிறவங்களே சொல்றாங்க இவர் சார் போடலன்ட்டு. அப்படியும் அதே மீறி மாட்டேன்றாங்க. சோ இது மாதிரி அந்த ஒரு ஓட்டுல தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், அந்த மாதிரி ஒரு ஓட்டை வந்து வேஸ்ட் பண்றது வந்து யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆர்கனைசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அந்த சட்டப்படி ரைட்ஸே கிடையாது. இல்லன்னா அந்த ஓட் போடுற மெம்பருக்கு தே ஹேவ் டு ப்ரொவைட் தட் பேலட் ஷீட் டு வோட் இட். இது வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், கண்டிக்கிறேன். எல்லாத்து மேலயும் இது முறையான விதத்துல கண்டக்ட் பண்ணலன்றதுதான் என்னோட ஆதங்கம். தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் கவுன்சில்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ திரைப்படங்கள் வருது, அந்த எல்லா படத்துக்கும் இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் ஃபீடர்ஸ். நாங்க ஃபீட் பண்ணாட்டி படம் வெளியே வராது, அது யாரோட படமா இருக்கட்டும். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுத்து, அவங்களுக்கு உரிய ஒரு எல்லா விதமான கம்ஃபர்ட்ஸும் கொடுத்து எலெக்ஷன் நடத்தணும். ஸோ லெட் தி எலெக்ஷன் பி எ ஃபேர் எலெக்ஷன் அண்ட் நியாயமானவர்கள் ஜெயிக்கட்டும். யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லக்கூடாது, அதாவது ஹிண்டும் தரக்கூடாது. நியாயமானவர்கள் ஜெயிக்கட்டும், ஜெயிப்பார்கள். நல்லபடியா அடுத்த 3 ஆண்டுகளை அவங்க நல்லபடியா நடத்தட்டும். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்ன மாதிரி அடுத்த வாட்டி எலெக்ஷன் அப்போ இந்த பண பட்டுப்பாடாவை கவர்மெண்ட் தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஹாப்பி எலெக்ஷன்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழக தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைத்து வெற்றி பெறுகின்ற அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், அதாவது சின்ன பட்ஜெட்ல பண்ணக்கூடிய அத்தனை ப்ரொடியூசரையும் வந்து நீங்க காப்பாற்றணும். ஏன்டா வெளியாட்கள் யாரும் இதுக்குள்ள வந்து ஏன்டா வெளி இண்டஸ்ட்ரினா நிறைய பேர் வருவாங்க. சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னா நீங்க தான் இதை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சிறுமியாக இருக்கக்கூடிய சிறு தொழில்னே வச்சுக்கலாம். அது ஆக்சுவலி வந்து ஏன்டா ப்ரொடியூசர்ன்ற வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் படம் எடுக்கிறானுங்க, 1 கோடி ரூபாயிலும் படம் எடுக்கிறானுங்க, 5 கோடி ரூபாயிலும் படம் எடுக்கிறாங்க. ப்ரொடியூசர்ன்றது ஒரே வார்த்தையில் தான் வருகின்றது. அதனால இந்த சிறிய ப்ரொடியூசர்ல வரக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காப்பாற்றி, ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திட்ட பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி வந்து நிறைய படம்லாம் இது பண்ண முடியாது. வருஷத்துக்கு 1 படம் 2 படம் எடுப்பாங்க. ஆனா சின்ன படம் ஒரு பட்ஜெட்ல எடுக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 50 லட்சம் 1 கோடியில் அப்படின்னீங்கன்னா 100 பேர் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு குறைஞ்சது 50 பேர்லேருந்து 100 பேர் மினிமம் பட்ஜெட்டுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 ப்ரொடியூசர் சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்கன்னா 1000 குடும்பங்கள் அதை வச்சு வாழ்கின்றது. அதனால வந்து வருகின்ற தலைவர்கள் சின்ன ப்ரொடியூசரோட நலன் கருதி இந்த தலைவர் பதவியில இருந்து அவர்களுக்கான வழிகாட்டுதலை வந்து நல்லபடியா செஞ்சு விடுகின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. நலிந்த ப்ரொடியூசர்ல வந்து வாழ வைக்கிறதுக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய தலைவர்கள் கண்டிப்பா பாடுபடும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் மிகவும் சுறுசுறுப்பா பரபரப்பா வாக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லா செலிபிரிட்டிஸும் வந்து வாக்களிக்கிறாங்க.
நிச்சயம் இந்த முறை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் அச்சமில்லை. வணக்கம். மிக சிறப்பான முறையிலே தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 1050 வாக்கு பதிவாகியிருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரும் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். தமிழ் திரைப்படம் நசுங்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த தயாரிப்பாளர்களுடைய தேர்தல் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். எதிர்காலத்தில் இந்த தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி பெற்று வரும் தயாரிப்பாளர் சங்கம் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.